ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலாவும் பூரியும் தான் டிஃபனு. வாங்க என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு நம்ம கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவுமே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூரிக்கிழங்குக்கு நல்லா வெங்காயம் வதங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி சேர்த்துக்கிறேன். கூடவே பூண்டையும் சேர்த்துக்கிறேன். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்கறதோடு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே சால்ட்டும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா போட்டு வதக்கிக்கலாம். இப்போ வேக வச்சுருக்க பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசாலா இந்த மாதிரி பச்சை பட்டாணி சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ கட் பண்ணி வேக வச்சுருக்க உருளைக்கிழங்குமே சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா அந்த காரம் மஞ்சத்தூள்லாம் நல்லா அதை ஒன்று சேர்கிற அளவுக்கு பரட்டி எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 2 கொதி இது வந்தோடனே நம்ம கொத்தமல்லி தூவி ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்கள் வேணும்னா இதில் உடச்சக்கல்ல அரைச்சியும் லாஸ்ட்டில் சேர்க்கலாம். திக்னஸ் வேணுன்றன்னா எனக்கு இதுவே போதுன்றனால நான் சேர்க்கல. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாம். நான் பூரி எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், மாவு உடனே நம்ம பிசைஞ்சி உடனே பூரி திரட்டி இந்த மாதிரி போட்டு எடுத்தோன்னா நல்லா உப்பின்னு இந்த மாதிரி வரும். பூரி நல்லா உப்பின்னு வரும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் திரட்டி வச்சுருக்க எல்லா பூரியும் சேர்த்து போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டிலலாம் என்ன டிஃபன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ எல்லா பூரியும் போட்டு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டிஃபன் பார்த்திங்கன்னா பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பாய்.